இண்டஸ்ட்ரியாவே ஐ திங்க் மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி தான். இட்ஸ் அ ஹார்ட் ட்ரூத். இப்போ இன்னைக்கு கூட நம்ம வந்து இப்போ ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் நம்ம தியேட்டரில் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் திங் இஸ் வேற ஏதாவது படம் வருதா, வேற ஏதாவது ஹீரோ படம் வருதா பார்த்தே ஆகணும். அதுதான். GT Holidays presents Behind Notes Master Inspirers with Kirti Suresh. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரோட படம் வெளியாகுது. வாட் வில் யூ சூஸ்? அது ஏன்? Is it because of the market pattern or இங்கே அந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது? ஹீரோயின், ஹீரோ salary, it's not equal, this, that, mark. It is because some things are maintained in a certain way. பல வெற்றிகள் நடக்கணும் இதை மாற்றுறதுக்கு. என்னோட படம் இல்லை, இந்த மாதிரி நிறைய பெண்களோட படம் வந்து இது பயங்கரமாக. நான் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம், when you have to say no, you have to say no. நான் வாழ்க்கையில் நான் சொல்லியிருக்கிற எஸ்ஸை விட ஜாஸ்தி நான் நோ சொல்லியிருப்பேன். நான் நம்ம சொந்த கால நிற்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் ஆக்சுவலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும்ல, எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுருந்தா அவ்வளோதான். எல்லா நெகட்டிவிட்டியும் ஒரு பாயிண்டில் நம்மளே சிரிப்போம், பட் ஒரு பாயிண்டில் ஒரு வேதனை ஒன்று இருக்கும். சில விஷயங்கள் ரொம்ப பண்ணியாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது, பட் அதையே திருப்பி சொல்லும்போது அது ஒரு அனாயிங்காக இருக்கும். GT Holidays presents Begin Woods Master Inspirers with actress Kirti Suresh. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் உடைய கெஸ்ட் எவர் சார்மிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஐ எம் குட். இந்த சினிமா வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஹாட் ட்ரூத் யூ லேர்ன் ஃப்ரம் சினிமா அப்படின்னா எது நினைப்பீங்க? நான் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயங்கிறது சார், ஒன் இஸ் when you have to say no, you have to say no அப்படிங்கிற விஷயம். அதாவது நான் வாழ்க்கையில் நான் சொல்லியிருக்கிற எஸ்ஸை விட ஜாஸ்தி நான் நோ சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த படம், இஃப் ஐ சூஸ் நாட் டு டூ இட், இட் கேன் பி அ பிக் ஃபிலிம், இட் கேன் பி அ பிக் டைரக்டர், இட் கேன் பி அ பிக் ஆக்டர், பட் ஏதோ ஒரு ரீசன்னால என்னோட ஐவ் ஆல்வேஸ் ஃபாலோட் வாட் மை மைண்ட் செஸ். ஸோ அதை நான் அதுக்கு நான் ட்ரூத்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் நான் அது வந்து ஒரு நோ சொல்லணும்னா இட்ஸ் அ நோ அப்படிங்கிறது. அண்ட் டில் டேட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். நான் வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ரிக்ரெட்ஸுமே கிடையாது. நான் எதுக்கு இது நான் நோ சொன்னேன், இதை நான் எஸ்ன்னு சொல்லி. அண்ட் நோ, நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபிலிம்ஸ், ஈவன் அதர்வைஸ் when you have to say no, you have to put your foot down and say no அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் இட் இஸ் சம். இன்னைக்கு சில சமயம் நான் யோசிக்கும் போது ஐ வில் பி லைக், எப்படி நான் நோ சொன்னேன், எப்படி தைரியம் இருந்துச்சு எனக்கு அப்போது அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன். ஆனால் நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருப்பேன். அதனோட ரிசல்ட்டாக பார்க்கும்போது நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் மேபி இப்போ அது வந்து நான் ஹேண்டில் பண்ண சொன்னால் மேபி நான் நிறைய யோசிப்பேன். பட் அன்னைக்கு மேபி பிகாஸ் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் as a பர்சனாக மச் மோர் டெலிகேட்ல சார். when you start off லெஸ் நம்பர் ஆஃப் டீம்மேட்ஸ், ஒரு டீமாகவே கம்மியாக இருக்கும். மோர் ஒரு இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணது தான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருந்த டைம். ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்போவுமே இந்த இண்டிபெண்ட்டுங்கிற வேர்டு வந்து நம்ம இப்போ சொல்லுவோம்ல, ஐம் வெரி இண்டிபெண்ட், நான் வந்து என்னோடய வேலை செஞ்சிட்ருக்கேன்னு. பட் எனக்கு என்னென்னா, ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அந்த பிகினிங் ஜேர்னி இருக்குல்ல சார், அந்த ஒரு தொடங்குற அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம ஆக்சுவலாக இண்டிபெண்ட்டாக இருப்போம். ஏன்னா எனக்கு பெருசாக டீம் கிடையாது, எனக்கு ஒரு டிரைவர் இருக்க மாட்டாங்க. நான் இப்போ நரேஷனுக்கு நான் போகிறேன்னா நான் டக்குன்னு நானே கார் எடுத்துகிட்டு போகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரே இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு டைம் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் ஐ ஃபெல்ட் வெரி வெரி இண்டிபெண்ட். இன்றைக்கி நம்ம இண்டிபெண்ட்னு சொல்லிப்போம், ஆனால் எனக்கு கூட இன்றைக்கி நான் எங்கே போனாலும் கூட எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும், எனக்கு ஒரு டீம் வேணும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம டீம் மேல டிபெண்டண்டா தான் இருக்கோம். ஸோ அந்த பிகினிங் பீரியட் தான் இண்டிபெண்டண்டா ஐ ஃபீல். அந்த பிகினிங் பீரியட்ல தான் ஆக்சுவலாக நம்ம சொந்த கால நிற்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் ஆக்சுவலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் டு ஸ்டிக் டு தேர் ஆர் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ட்ரூத்துங்கிறது. ஒன் இஸ் யூ ஹாவ் டு சே no when you have to say no. And I think நம்ம இண்டஸ்ட்ரியாகவே ஐ திங்க் we are also
a little male dominated industry தான் in general. அது வந்து it's a hard truth. ஓவராலாக சொல்கிறேன் நான் வந்து இந்த விஷயமோ சர்டன் விஷயமோ இதை பின் பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜென்ரலாக ஒரு ஓவரால் இதாகவே இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஹார்ட் ட்ரூத் தான். டோன்ட் வாண்ட் டு சே எஸ் when you want to say no அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நோ சொல்கிறது இருக்கிறதுலே கஷ்டம். அப்போ நோ சொல்கிறதுக்குன்னு சில ஒரு சூழ்நிலைகள் வேண்டி இருக்குல்ல. இப்போ நீங்கள் நோ சொன்னது அப்படிங்கிறது உங்கள் ஸ்ட்ரென்த்லேருந்து சொன்னதா? ஐ மீன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கம்ஸ் ஃப்ரம் அ சினிமா பேக்ரவுண்ட் அல்லது வந்து உங்களுக்கான அஃபோர்டபிலிட்டி அதுவா இல்லை உங்கள் கட் ஃபீலிங் அண்ட் கான்ஷியஸ்னஸா? இல்லை சார், என் கட் ஃபீலிங், கான்ஷியஸ்னஸ், என்னோடய விஷன், நான் பார்த்த விஷன். ஏன்னா இப்போ அந்த நான் நோன்னு சொன்ன விஷயத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் அது எஸ் சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் அதையும் மீறி நான் நோ சொல்லியிருப்பேன். பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். டெஃபினெட்லி தேவ் பீன் இன் சினிமா, தேர் சீனியர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நான் பார்க்குற பார்வை, என்னோடய பெர்ஸ்பெக்டிவே வேறையாக இருக்கும். நான் வேறு மாதிரி கேல்குலேஷன் போடுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து கான்ஷியஸாக நான் தெளிவாக இருந்திருப்பேன். அண்ட் அது ஒரு பாயிண்டில் கரெக்டாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ நினச்சி பார்க்கும்போது அட் சம் பாயிண்ட் ஐ ஃபீல் லைக் குட் அப்படின்னு தோணும். இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிற மொமெண்ட்ஸ் வந்து நான் நினச்சதை சரியானதை கரெக்டான நேரத்தில் செஞ்சேன் அப்படிங்கிறது தான். ஆனால் நோக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி ரிஸ்க் இருக்குது. இந்த கேள்வி நான் திரும்ப கேட்கறதுக்கான காரணம் தான். நோக்கு வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை சரியாக எடுத்தவங்க அதோட வேல்யூவையும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால தான் கேட்குறேன். எனக்கு ஒரு ஃபோமோவில், ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ்ஸு சொல்கிற நெருக்கடி இருக்குல்ல, அதை கடப்பது எவ்வளவு நல்லது. நான் சொல்கிறது நாட் ஜஸ்ட் இன் சினிமா இண்டஸ்ட்ரி, எனிவேர் லைஃப்பில், கெரியரில், ரிலேஷன்ஷிப்பில், இது எல்லாத்துலேயுமே அது நோ தான் சொல்லணுங்க. ஆனால் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஸு சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அந்த ஏதாவது மிஸ் அவுட் ரெண்டுத்துக்குமே பயம் இருக்கும். எஸ்ஸுக்கும் பயம், நோக்கும் பயம். ஆனால் அது எவ்வளோ முக்கியமானது லைஃப்பில், கெரியரில், ரிலேஷன்ஷிப்பில் நோ எவ்வளோ முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இங்கே எஸ்ஸு சொல்லணும்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நான் நோ சொல்கிற விஷயங்கள் லைஃப்லேயா இருக்கட்டும், சினிமாலையா இருக்கட்டும், என்னை அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போயிருக்கு. அண்ட் இன் லைஃப் இட் ஹஸ் ஒன்லி மேட் மீ அ பெட்டர் பர்சன். அண்ட் சினிமாவில் இட் ஹஸ் ஒன்லி டேக்கன் மீ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதனால் அந்த ஃபியருங்கிறது, அந்த ஃபியரை கடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ஒன்று மைண்டில் நடக்கும், இது சொல்லாமா வேணாமான்னு. பட் ஒரு தடவை அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா சார், ஒன்ஸ் யூ திங்க் தட் ஐ ஹாவ் டு, இதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. இதை நம்ம ஒரு மைண்ட் செட்டில் நம்ம சொல்கிறோம், இது நடக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு ரிஸ்க்கை எடுக்கிற அந்த ஒரு தைரியம் ஒன்று வேணும். அந்த ரிஸ்க்கை எடுத்துட்டு நாளைக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும். பட் ஆனால் அந்த ரிஸ்க்கை எடுத்துட்டு இஃப் இட் டர்ன்ஸ் பாசிட்டிவ்லி இட் வில் பி லைக் டபுள் த மார்க்கா மாதிரி. ஸோ ஸோ ஒவ்வொரு தடவை அதை நான் சொல்லும்போதும் இது நடந்தால் இப்படி நடக்கலாம், சரி அப்படி நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா தென் நோ ஒன் கேன் டேக் யூ பேக். இந்த இண்டஸ்ட்ரி ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் இதோட ஆரம்ப காலத்துலேருந்து கொஞ்சம் இது அப்படி தான் இருக்குது. லேட்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், அதில் நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் சொல்லலாம். இப்போ நீங்களும் அந்த மாதிரியான படங்கள் பண்ணுறீங்க. ஏன் இது வந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகும் கூட வந்து ஒரு ஃபீமேலுக்கான ஸ்பேஸ் வந்து ஒரு கோஸ்டாராக ஒரு ஹீரோவோட இருக்குது அல்லது ஒரு ஹீரோவை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த பேட்டர்ன் ஆர் இங்கே அந்த மாதிரி படங்கள் தான் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஒரு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டுகெதர் இல்லை சார். மேஜராக ஆடியன்ஸோட வியூவிங் கூட இஸ் ஒன் திங், மார்க்கெட்டும் ஒரு பெரிய விஷயம். இப்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரோட படம் வெளியாகுது. நீங்கள் what will you choose? Like genuinely you tell me, like what will you choose or what will be the reason for you to choose that one film? மோஸ்ட்லி ஹீரோக்காக தான் சூஸ் பண்ணுறாங்க.
ரைட் சார். அது ஏன்? பிகாஸ் நம்ம எல்லாருமே அதை தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஏன்னா கதை வந்து ஹீரோ ரிவால்வ் பண்ணி தானே, ஹீரோ ரிவால்வ் பண்ணி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் ரிவால்வ் பண்ணி இருந்தால் கூட இப்போ இன்றைக்கி கூட நம்ம வந்து இப்போ ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமை நம்ம தியேட்டரில் வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் திங் இஸ் வேறு எதாவது படம் வருதா, வேறு எதாவது ஹீரோ படம் வருதா பார்த்தே ஆகணும். அதுதான் தட் இஸ் த ஹார்ட் ட்ரூத். வி ஹேவ் டு சி. அப்போது அது ஏன் அப்படின்னா இது படம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும். இன்றைக்கி ஆடியன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல பேரும் சொல்லுவாங்க தட் they might choose a ஹீரோஸ் ஃபிலிம் ஓவர் அ ஹீரோயின்ஸ் ஃபிலிம் ஒரு ஃபஸ்ட் டே பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது. அந்த ஒரு ஓப்பனிங், அந்த ஒரு புல் that has been there for so many years. I think இது சேஞ்ச் பண்ணோன்னா it will take time. அந்த மாதிரி அவ்வளோ மீட்டியான கதைகள் இருக்கிற ஃபீமேல் ட்ரிவன் ஸ்டோரிஸ், பல கதைகள் வந்து அது இண்டஸ்ட்ரியை மெதுவாக மாற்றும். இட் வில் டேக் டைம். பிகாஸ் நம்ம இப்போ வி கீப் ஹியரிங் ஹீரோயின், ஹீரோ சேலரி இட்ஸ் நாட் ஈக்குவல், திஸ் தட் மார்க். இட் இஸ் பிகாஸ் சம் திங்ஸ் ஆர் மெயின்டைன்ட் இன் அ சர்டன் வே. அதனால தான் இந்த இது இப்படி இருக்குது. ஸோ ஏன் இப்போது வை தட் பர்சனோட அந்த ஒரு ஃபீமேல் ஆக்டரோட படம்னா இட் ஹேஸ் டு பி, த ஸ்டோரி ஹேஸ் டு பி ரியலி குட். அந்த ஸ்டார்டமை உருவாக்கணும். அந்த ஹீரோ இத்தனை வருஷமாக உருவாக்குன ஒரு ஸ்டார்டம் இவங்களுக்கும் இருக்கணும். அந்தளவுக்கு ஓப்பனிங் இருக்கணும். அந்த ஓப்பனிங்கும் இருந்து படமும் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா டுடே இட் வில் கோ. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது சார், ஒரு ஹீரோயினோட படம் ரிலீஸ் ஆகுது. சே அட் சம் பாயிண்ட் திஸ் இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். இமேஜின் இஃப் தி ஸ்டோரி இஸ் வெரி வெரி குட். இந்த ஹீரோயினோட படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது ஓப்பனிங்காக இல்லைனாலும் அதுக்கப்புறம் கதைக்காக வந்து they'll come. கம்மிங் ஃபார் அ ஃபீமேல் ஸ்டார்ங்கிறது வெரி லெஸ். பட் அட்லீஸ்ட் ஆர் வி இன் த ப்ராசஸ். அதாவது ஒரு ஃபீமேல் ஸ்டாருடைய படத்துக்கு, ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே இது மாறுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ பாசிட்டிவ்ஸ். ஒரு காலத்தில் நீங்கள் கிரிக்கெட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்லி மேல் டாமினேட். இன்றைக்கி வந்து விமன் கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம ஜெயிக்கிறோம். கிரவுண்டு பார்த்தா நல்ல க்ரௌடு, பயங்கரமான அப்ரிசியேஷன் இருக்குது. அப்படி எல்லாத்துலேயுமே அந்த மாற்றம் நடக்கிறதா நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? அதான் சார். அது வந்து இப்போ நீங்கள் விமென்ஸ் கிரிக்கெட்டே நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு அவங்க ஜெமிமா பேசினது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்க பேசின அந்த விஷயம், அதாவது இந்த வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சதுனால வந்த சேஞ்சஸ், இட்ஸ் ஸோ மெனி சேஞ்சஸ் வில் ஹேப்பன் நவ். பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பட் இது ஜெயிக்காமல் இருந்திருந்தாங்க, ஐம் டெல்லிங் யூ வர்ஸ்ட் கேஸ், இந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குமா? அதான் ஒரு வெற்றி தான் அதை மாற்றும். ஸோ அந்த மாதிரி பல வெற்றிகள் நடக்கணும் இதை மாற்றுறதுக்கு. ஒரு ஹீரோயின் வந்து அவங்களோட படம்னு இல்லை, பல பேர் வரணும். பல பேர் வந்து பல பேரோட படங்கள் அந்த மாதிரி நல்லபடியாக வரும்போது அந்த மைண்ட் செட்டே மாறும். ஸோ தட் ஹேஸ் டு ஹேப்பன். அதனால தான் ஐ வாஸ் சேயிங் அபவுட் திஸ் சேலரி ஆல்சோ இஸ் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஆக்டரோடது ஒரு ஈக்குவலாக ஒரு ஹீரோட ஓப்பனிங் அளவுக்கு ஈக்குவலாக சே த ப்ரொடியூசர் இஸ் ஏபிள் டு பேங்க் தட் மச் மனி ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபீமேல் ஆக்டர், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த ஒரு மார்க்கெட் செட் பண்ணியாச்சுன்னா தென் யூ கேன் ஆஸ்க். போட்டது டபுள் த அமௌண்ட், ட்ரிபிள் த அமௌண்ட், தென் அதுக்கப்புறமா யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹைக் சேலரி வாட் எவர். ஐம் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் நெவர் பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு கிடையாது. இந்த விஷயத்தில் சொல்கிறேன். அண்ட் சினிமா இட்ஸ் பீன் மேல் டாமினன்ட் பிகாஸ் இட் ஹஸ் பீன் இன் அ சர்டன் வே. அப்படிதான் இருந்திருக்கு. மேபி சாவித்திரமா அந்த காலத்துலலாம் இட் வுட் ஹவ் பீன் மச் இன் பார் இருந்திருக்கலாம். சிவாஜி சாரோட இருக்கலாம், சாவித்ரி அம்மா. ஸோ மேபி அந்த டைமில் எனக்கு ஐ டோன்ட் நோ அந்த டைமில் ஹவு பே பேரிட்டி வாஸ் ஆர் எப்படின்னு எனக்கு தெரில. பட் ஐ ரிமெம்பர் நான் மாநாட்டி பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது தட் அவங்களோட படங்களுக்கு டேட்டு கேட்கும்போது இவங்களுக்கு சுத்தமாக டேட்டே இருக்காது, இவங்க அவ்வளோ டிமாண்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டமும் இருந்துச்சு. பட் ஈவென்ச்சுவலி அது அப்படியே மாறி வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஐ திங்க் இன்னும் பல விஷயங்கள், பல பெண்கள் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு என்னோட படம் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பெண்களோட படம் வந்து இது பயங்கரமாக இருக்குங்கும்போது திங்ஸ் வில் ஸ்டார்ட், அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறும். ஓகே. ஒன்று வந்து உங்களுடைய டேலண்ட்டில் அல்லது உங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறப்போ
அதை வந்து இல்லை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அல்லது அவங்களுடைய பாப்புலாரிட்டினால அது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும்ல, எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். அந்த மாதிரி விஷயங்கள் வருகிற போது எப்படி உங்களை நீங்கள் கன்சோல் பண்ணிப்பீங்க அல்லது எப்படி அதை கடந்து போவீங்க? பெருசாக காதுக்கே வாங்கிக்க மாட்டேன் சார் இந்த மாதிரி விஷயங்களை. நெகட்டிவிட்டி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். பிகாஸ் அதை பார்த்தேன்னா கூட நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நெகட்டிவிட்டியும் ஒரு பாயிண்டில் நம்மளே சிரிப்போம், பட் ஒரு பாயிண்டில் ஒரு வேதனை ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு வலி ஒன்று கொடுக்கும் அது. ஸோ அதை வந்து அப்படியே அது மேக்ஸிமம் அதை பக்கம் போகாமல் அதை பார்க்காம அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே பெட்டர்னு தோணும். பிகாஸ் அந்த தெரியாமல் இருக்கும்போது அந்த ஒரு ட்ரைவே வேறு மாதிரி இருக்கும். அது தெரிஞ்சு ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் வெரி ரொம்ப ஓப்பனாக இப்போ என்னை பற்றி இப்படி பேசினாங்க அது பண்ணாங்கன்னு நான் மேபி இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவேனே தவிர, நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு நான் ஒரு ஸ்டோரி போடுறதோ ஐ எம் நாட் தட் பர்சன். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பதில் கொடுத்தே ஆகணுங்கிற பர்சன் கிடையாது நான். ஸோ நான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். ஒன்று பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னா நான் ரியாக்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். நான் ரியாக்டே பண்ணாத போது இட் இஸ் கோயிங் டு பி வித்தின் மீ. அப்போ அதை நான் உள்ளே வச்சுட்ருக்கணும். 4 பேர்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவேனே தவிர அது நான் பெருசாக மீடியாவில் பப்ளிசைஸ் பண்ண மாட்டேன். ஸோ தென் இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுருந்தா அவ்வளோதான். பட் அது இட் ஹர்ட் சம்ஹவ் இல்லை? இட் டஸ். நம்ம சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் ஆரம்பிக்கும்போது, பட் அதையே திருப்பி 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 சொல்லும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் சார். அது ஒரு அனாயிங்காக இருக்கும் சில விஷயங்கள். ஸோ அதனால் எதுக்கு அந்த சைடுக்கே போகணும் அப்படின்ட்டு நான் அதை விட்டுருவேன். பிகாஸ் நான் ஒரு ரொம்ப பீக்குக்கு போனேன்னா ஐ வில் ஸ்டார்ட் ரியாக்டிங் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ அந்த ரொம்ப இதுக்கு அப்புறம் இஃப் ஐ ஸ்டார்ட் ரியாக்டிங் ஃபார் ஒன் திங் ஐல் ஹாவ் டு டூ ஃபார் எவ்ரி திங்கில். அதனால் எதுக்கு அதுன்னா ஐ வில் சூஸ் நாட் டு டூ தட். ஸோ மேக்ஸிமம் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது என்னது நம்மளே வந்து நம்ம இப்போ எனக்கு நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் எனக்கு ஒரு ரிலீஸே இல்லைனா கூட ஏதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம், ஏதாவது ஒன்றுதுன்னா சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கும். சரி, ஓகே, ஐல் பி லைக் ஒரு நெகட்டிவ் பிஆர் அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க, அஸ் லாங் அஸ் ஐம் இன் த லைம் லைட் இட்ஸ் குட் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். ரிவால்வர் ரீட்டா ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. நான் வந்தோடனே பார்த்தேன், நான் இந்த துப்பாக்கி வச்சு இப்படி கண்ணெல்லாம் மூடி. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ மூவி இஸ் தட்? டார்க் காமெடி தான் சார். டார்க் காமெடி ஸ்பேஸில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற படம் இது. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ராதிகா மேம் இருக்காங்க, சுனில் சார், கிங்ஸ்லி, சென்ட்ராயன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது படமாக என்னென்னா இது ஒரு நாளில் நடக்கிற கதை, வித்தின் 24 hours நடக்கிற கதை தான் இது. அண்ட் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சுபாராயன் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ ஒரு மெயினாக ஒன் பர்சன் அவரோட டெத் ஒரு வீட்டில் நடக்குது, இந்த ஃபேமிலி மாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தான். ஸோ ஹவு தி எஸ்கேப் ஃப்ரம் தட் அப்படிங்கிறது தான். ஐ மீன் பிளாட்டை நாங்கள் ட்ரெய்லர்லேயே நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அபவுட் ஹவு இட் ஹேப்பன்ஸ், அந்த 24 hours எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் இது. ஓகே, ஸோ 24 hours நடக்கிற ஒரு கதைங்கிறதே ஒரு கியூரியாசிட்டியான விஷயம் தான். ஆனால் ஒரு டார்க் காமெடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க இல்லையா? ஆமாம் சார், காமெடி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். நான் ரகுதாத்தான் ஒரு படம் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு காமெடி ட்ராமா ஜோனில் இருக்கும். அப்புறமா லாஸ்ட் இயர் வந்து உப்புக்கப்புறம்பூன் தெலுங்குல ஒரு படம் பண்ணேன். அதுவும் ஒரு சட்டைரிக்கல் காமெடி, டார்க் காமெடி தான் அது. பட் அது ஒரு மாதிரி ஒரு ஓவர்போர்டாக ஒரு ஃபிக்ஷனலான வேர்ல்டு, அது ஒரு ப்ரெசென்ட் வேர்ல்டு கிடையாது, அது ஒரு ரொம்ப ஃபிக்ஷனலான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. இது ப்ராப்பர் ப்ரெசென்ட்டில் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு கதை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு 24 hours ஒரு டார்க் காமெடி. இதில் ஆக்ஷன்லாம் இருக்குது, பட் ஆக்ஷன்னா அந்த சீக்வென்ஸோட வர ஆக்ஷன் தான். ஸோ எல்லோரும் துப்பாக்கி வச்சோடனே எப்படி ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கீங்க எப்படின்னு கேட்டாங்க. பட் பிஃபோர் யூ ஆஸ்க் இட் ஐ வாண்டட் இல்லை ஆக்ஷன்னா அந்த சீக்வென்ஸுக்கு தகுந்த மாதிரி வர ஆக்ஷன்ஸ் தான். அந்த ஆஃபர் வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் அந்த ஆஃபரே டர்ன் டவுன் பண்ணிட்டேன். அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் மிரண்டாங்க, இவ்வளோ பெரிய கேரக்டர் எப்படி நீ. Behind Notes Master Inspirers with actress Keerthi Suresh. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. GT Holidays presents Behind Notes Master Inspirers with Keerthi Suresh.